இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்டுக்கு சம் பார்க்கலாம். ஸோ ரைட் த நம்பர் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.0167 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1ன்னு எழுதிக்கணும். 1ன்னு எழுதிட்டு எப்பயுமே ஒரு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சுக்கணும். அதாவது ஹோல் நம்பர் 1 மட்டும் எடுத்துக்கணும். எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கணும். இங்கே வந்து 1 இருக்கிறதுனால 1 எடுத்துட்டு 1 பாயிண்ட்னு வச்சுட்டோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட், அதாவது 1 2 இந்த 1ங்கிறது எத்தனை டிஜிட் கழிச்சு வருது? 2 டிஜிட் கழிச்சு. அப்போ 1 பாயிண்ட் இந்த நம்பர்களை எழுதிக்கணும். 6 7 எழுதிட்டு இன்ட்டு 10 பவர் -2 அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ இது எப்படி இதோட ஆன்சரை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ 1.67 10 பவர் -2 -2ன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். எப்படின்னா இந்த நமக்கு லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ல வந்து a பவர் -mனா என்ன யூஸ் பண்ணுவோம்? 1/a பவர் mனு யூஸ் பண்ணுவோம்ல, அது சேம் வேலை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா இதை டிவைட் பண்ணணும். 10 ஸ்கொயர்னா 100. ஸோ 100னா இப்போ கீழே 2 0 இருக்கு. அப்போ மேலே 2 டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வைக்கணும். ஆனால் டெசிமல் நம்பர்ஸை எடுத்துக்க கூடாது. ஹோல் நம்பர் தான் நமக்கு கணக்கு. ஸோ ஹோல் நம்பர் இங்கே 1ன்னு ஏற்கனவே இருக்குது. ஸோ அப்போ ஒரு டிஜிட் இருக்கிறதுனால இன்னொரு டிஜிட் இல்லை, அதனால 0 சேர்த்துட்டு நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 0.0167 எழுதுவோம். சரியா? இதுதான் டெசிமல் நம்பரில் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த நம்பர் கொடுத்தாங்க, நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இந்த மாதிரி எழுதியாச்சு. அதே மாதிரி சேம் இங்கே பாருங்கள் 25.163ன்னு இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒரே ஒரு நம்பர் எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 எடுத்தாச்சு. பாயிண்ட் வச்சுட்டு எல்லா நம்பரையும் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு 5163ன்னு எழுதிட்டு இன்ட்டு இப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஒரே இந்த டெசிமல் நம்பரை நம்ம பார்க்கவே கூடாது. இந்த ஹோல் நம்பருக்கு அடுத்து ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணால் 10 பவர் 1ன்னு இது பாசிட்டிவில் எழுதணும். எப்படின்னா இங்கே வந்து எப்படி வரும்னா மைனஸில் வரும். ஏன்னா 0.0167 வரும்போது நமக்கு தெரியும் இது மைனஸில் வரும். இது வந்து ஏற்கனவே இங்கே ஹோல் நம்பரில் தான் இருக்குது. ஸோ இது ப்ளஸில் வரும். ஸோ ப்ளஸில் வரும்போது இப்போ நீங்கள் இதை ஆன்சர் செக் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்க்குறீங்க. 10 பவர் 1னா 10நாலே பண்ணணும். ஸோ 2.5163 இன்ட்டு 10. ஸோ மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10ஆல் பண்ணும்போது என்ன வரும்? 0 சேர்த்துக்குவோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட். ஸோ ரைட் சைட்லேருந்து 1 2 3 4 டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வைக்கணும். இப்போ நம்மளோட கொஸ்டின் வந்துருச்சா? இது மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது எப்படி வந்துச்சுங்கிற ஆன்சர் தான். ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு 123.45 இருக்குது. ஸோ 1.2345 அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெசிமல் நம்பர்ஸை பார்க்கக்கூடாது. ஹோல் நம்பர்ஸ் தான். 1க்கு அடுத்து உள்ள 2 டிஜிட், அதனால இன்ட்டு 10 ஸ்கொயர்னு போடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கணும். 5 1 2 7 6 9 எழுதிட்டு இன்ட்டு இப்போ என்ன பண்ணணும்? எல்லாமே ஹோல் நம்பர் தான். அப்போ 3க்கு அடுத்து எத்தனை டிஜிட் வந்துச்சு? 1 2 3 4 5 6 வந்துச்சா? அப்போ 10 பவர் 6ன்னு போட்டுறணும். ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். இப்போ இதில் பாருங்கள், இதில் கண்டிப்பாக மைனஸில் போட வேண்டியது இருக்கும். ஏன்னா இங்கே 0 0ன்னு சேர்த்துருக்கோம்ல. ஸோ அப்போவே தெரியும் இது மைனஸில் தான் வரும்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை 1.02ன்னு எழுதிருங்க. நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்ட்டு இந்த நம்பர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா எத்தனை டிஜிட் கழிச்சு? 1 2 3 4 டிஜிட் கழிச்சு. அப்போ இன்ட்டு 10 பவர் -4. இதை நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், இது செக் பண்ணுறது. பாருங்கள் 1.02 போட்டுட்டு 10 பவர் -4, அதை -4னா டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 10 பவர் -4னா 4 0 1 2 3 4. ஓகேவா? 10,000 போட்டாச்சு. ஸோ 4 0 இருக்குன்னா 4 டிஜிட் கழிச்சு பாயிண்ட்டு. டெசிமல் வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ஹோல் நம்பர் 1 இருக்குது. ஸோ பேலன்ஸ் 3க்கு 3 zeros வந்து போடுறோம். அப்போ எழுதும்போது 0.00102ன்னு எழுதுகிறோம். இந்த ஆன்சர் வந்துருச்சா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். தேங்க்யூ.